இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மோதல் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பேச இருக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை நீக்கியதற்கு பிறகு தொடர்ந்து வார்த்தை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களையும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அருள் அவர்களையும் தொடர்ந்து பலர் கடந்த 2 மாதங்களாக சமூக வலைதளங்களில் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்து பார்த்த சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். இந்த அளவிற்கு அருள் அவர்களை ஆளாக்கியது யார் என்று கடந்த காலத்தை பார்த்தால், அருள் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் மீதும் அன்புமணி அவர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டு இருவருக்கும் விசுவாசமாக இருந்தவர்தான். அருள் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டே அன்புமணி அவர்களை வசைபாட வைத்தவர்கள் அன்புமணி அவர்களுடன் இருந்தவர்கள்தான். ஐயாவிற்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் பலர் அமைதி காத்தார்கள், பலர் பொறுமை காத்தார்கள். திட்டமிட்டே அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற ஊடக பேரவையை சார்ந்த அருள் ரத்தனம் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து ஐயாவிற்கு எதிராக அவதூறான வார்த்தைகளை வைத்து வசைபாடிய பொழுது அதை பொறுக்க முடியாமல் அதற்கு எதிராக கேள்வி கேட்டார்கள், அல்லது அதற்கு பதில் சொன்னார்கள், அல்லது அவர்களை அமைதியாக இருங்கள் என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டுமென்றே அருள் அவர்கள் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் மீதும் அவதூறான கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார். அதற்கு காரணம் அன்புமணி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு 16 குற்றச்சாட்டுக்களை கொடுத்தது. அதன் அடிப்படையில் நடந்த விசாரணையின் அடிப்படையில் அன்புமணி அவர்கள் மீது மருத்துவர் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார். அதற்கு பிறகும் தொடர்ந்து அருள் அவர்களையும் ஜி.கே. மணி அவர்களையும் தொடர்ந்து வசைபாடினார்கள். அனைத்திற்கும் பொறுமையாக அன்புமணி அவர்கள் மீது மிகுந்த மரியாதையோடு விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருந்தார் அருள் அவர்கள். அவரை வேண்டுமென்றே தவறான வார்த்தைகளால் ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் ஊடக பக்கங்களில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து திட்டமிட்டு அவதூறை கிளப்பிக் கொண்டிருந்தார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடந்த இந்த பிரச்சனையில் அருள் அவர்கள் எந்த விதத்திலும் சம்பந்தமில்லை. இதற்கிடையே சேலத்திலே பொதுக்குழுவை நடத்த வந்த அன்புமணி அவர்கள் அருள் அவர்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறாக பேசினார். அருள் அவர்கள் அதற்கு முன்பு மருத்துவமனையில் இருந்ததை பரிகாசம் செய்து, கேலி செய்து, கிண்டல் செய்து அன்புமணி அவர்கள் பேசினார். அந்த அளவிற்கு அன்புமணியை தூண்டிவிட்டார்கள். அதற்கு அருள் அவர்கள் பதில் சொன்னார். மீண்டும் அருள் அவர்கள் மீது காய்ந்து விழுந்தார்கள். அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து பக்கபலமாக அருள் அவர்கள் இருக்கிறார். ஆரம்ப காலத்திலிருந்து அருள் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார், அன்புமணி அவர்களுக்கும் பக்கபலமாக இருந்தார் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகின்ற அருள் அவர்கள் இப்பொழுதும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அருள் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டோம் என்று அன்புமணி தரப்பிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அதற்கு அருள் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு மருத்துவர் ஐயா ஒருவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவிடம் தான் இருக்கிறது. அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு அருள் அவர்களை கட்சியை விட்டு நீக்க முடியும், வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது என்று அருள் அவர்கள் ஒரு மறுப்பு செய்தியை கொடுத்ததற்கு பிறகு ஆளுக்கு அருள் அவர்களை தவறான வார்த்தையில், மிகவும் மோசமான வார்த்தையில் தொடர்ந்து நேற்று வரை இன்று வரை வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்து அருள் அவர்களை சட்டமன்ற கோடாவிலிருந்து நீக்க வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் கடிதம் கொடுத்ததாக அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருக்கின்ற வக்கீல் பாலு
மருத்துவர் ஐயா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட வக்கீல் பாலு சபாநாயகரிடம் ஒரு கடிதம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் சபாநாயகர் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் சட்டப்படி சட்டமன்றத்தில் கொறடாவை உங்கள் கட்சிக்கு நாங்கள் நியமிக்கவில்லை. ஆகவே நியமிக்காத ஒருவரை நாங்கள் நீக்குவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று சட்டமன்ற சபாநாயகர் வக்கீல் பாலு அவர்கள் கொடுத்த கடிதத்தை கிடப்பிலே போட்டு விட்டார். தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை நடந்தது. அப்பொழுது மருத்துவர் ஐயாவை பார்க்க போன அன்புமணி அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் 6 மணி நேரம் ஐசியூவில் இருப்பார், ஆகவே என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு மதுரையிலே அவர் நடத்திய நிகழ்ச்சிக்கு போய்விட்டார். அதற்கு அடுத்து மருத்துவர் ஐயாவை பார்க்க தமிழகத்தின் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும், முதலமைச்சர் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட நடிகர் கமலஹாசன், சீமான், திரைப்பட இயக்குனர் சேரன், ஏன் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி, இத்தனை தலைவர்களும் மருத்துவர் ஐயாவை காண வந்தார்கள். இன்று கூட மருத்துவர் ஐயா அவர்கள் பேட்டியிலே குறிப்பிடுகின்ற பொழுது, புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி தவிர மற்ற அத்தனை தலைவர்களும் என்னை நலம் விசாரித்தார்கள், என்னை வந்து பார்த்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி அத்தனை தலைவர்களும் வந்து ஐயாவை பார்த்தார்கள், ஐயாவை நலம் விசாரித்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். அதோடு பிரச்சனை முடிந்தது. அதற்கு பிறகு அன்புமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது, மருத்துவர் ஐயா என்ன எக்ஸிபிஷனா, கண்டவர்கள்லாம் வந்து பார்ப்பதற்கு, மருத்துவர் ஐயாவிற்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன் என்று மீண்டும் ஒரு விமர்சனத்தை அன்புமணி அவர்கள் கிளப்பினார். அவராக கிளப்பினாரா அல்லது அவரை தூண்டிவிட்டு கிளப்பினாரா என்பது பனையூரில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு மீண்டும் அருள் அவர்கள் மீதும் ஜி.கே. மணி அவர்கள் மீதும் அவதூறான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதற்கும் பொறுமையாகத்தான் அருள் அவர்கள் பதில் சொன்னார். நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது மற்ற தலைவர்கள் எங்களை தொலைபேசியில் அழைத்து மருத்துவர் ஐயாவுடைய உடல்நிலை பற்றி கேட்டார்கள். உடல்நிலை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே அவர்களுக்கு சொன்னோம். அந்த தலைவர்களாகவே மருத்துவர் ஐயா அவர்களை பார்ப்பதற்கு மருத்துவமனைக்கு வந்தார்கள் என்று சேலத்திலே பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டிக்கு பிறகு மீண்டும் அவர்கள் அவதூறாக பேச ஆரம்பித்தார்கள். போதாத குறைக்கு இப்பொழுது என்ன செய்தார்கள்? சட்டமன்ற வளாகத்தில் அன்புமணி அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மேட்டூர் சதாசிவம், மயிலும் சிவகுமார், தருமபுரி வெங்கடேஸ்வரன் 3 பேரும் ஜி.கே. மணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், அருள் அவர்களை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களை சுயேட்சை என்று அறிவிக்க வேண்டும் என்று 3 பேரும் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா செய்தார்கள். அதுவும் எடுபடவில்லை. அதற்கு அடுத்து அது சம்பந்தமாக வக்கீல் பாலு சட்டமன்றத்திலே என்ன நடப்பது என்பதை பற்றி பேசக்கூட தெரியாத அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரச்சனை சம்பந்தமாக வக்கீல் பாலு வந்து பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்த வக்கீல் பாலு என்ன சொன்னார்? ஏற்கனவே இந்த வக்கீல் பாலுவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கி விட்டார். அவர் சொன்னார், அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஏதோ இவர்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியதை போல, ஏதோ இவர்தான் அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டியதை போல வாய்க்கு வந்தபடி சட்டமன்ற வளாகத்திலே வந்து பேசினார். அருள் அவர்கள் உழைத்ததை போல, அவர் பாடுபட்டதை போல, அவர் சிறைக்கு சென்றதை போல இந்த கட்சிக்காக வக்கீல் பாலு உழைத்தாரா? அருள் அவர்கள் இந்த கட்சிக்காக பலமுறை சிறைக்கு சென்றிருக்கிறார், போராடி இருக்கிறார், ஐயா சொன்ன வேலைகளை செய்திருக்கிறார். ஆனால் எதையும் செய்யாத வக்கீல் பாலு எப்படி அருள் அவர்களை கண்டிக்கலாம்? அவரை கட்சி கொடியை பயன்படுத்த கூடாது என்று சொல்வதற்கு வக்கீல் பாலு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? அதைத்தான் அருள் அவர்கள் கேட்டார். என்னை கட்சி கொடியை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்வதற்கு மதிமுகவில் இருந்து வந்த வக்கீல் பாலுவுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து இந்த பனையூர் பாய்ஸ் குரூப் அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருக்கின்ற அந்த பனையூர் கரகாட்ட கோஷ்டி, உருட்டு பேரவை கோஷ்டி, அந்த பனையூரில் இருக்கின்ற பாய்ஸ் அருள் அவர்களையும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் விமர்சித்தார்கள். ஆகவேதான் பொறுத்து பார்த்துவிட்டு இன்று சட்டமன்ற வளாகத்திலே பேட்டி கொடுத்த கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் கடுமையான பதிலடியை கொடுத்தார்கள்.
இதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் கதறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கதறலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். கண்ணகி இல்லையேல் சிலப்பதிகாரம் இல்லை, ராமன் இல்லையேல் ராமாயணம் இல்லை, கிருஷ்ண பரமாத்மா இல்லையேல் மகாபாரதம் இல்லை, மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற இயக்கமே கிடையாது. மருத்துவர் ஐயா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் கடந்த கால தியாகங்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மருத்துவர் ஐயா இல்லாமல் எதிர்காலம் என்று சொல்வதே ஏமாற்று வேலை என்பதுதான் இன்றைக்கும் இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. அவர்கள் திட்டமிட்டு கட்சியை பிரித்து கொண்டு போய் மருத்துவர் ஐயா அவர்களிடம் தைலாபுரத்தில் இருந்த கட்சியை பிரித்து அவர்கள் போய் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களோடு இருப்பவர்களை பார்த்து, அருள் உள்ளிட்டவர்களை பார்த்து துரோகி என்று சொல்வதே போலியான வாதம். உண்மையிலேயே துரோகத்தை செய்தவர்கள் அன்புமணி அவர்களை தூண்டிவிட்டு, அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக உசிப்பு விட்டு, அன்புமணி அவர்களுக்கு துர்போதனை செய்து, மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் அருள் அவர்களுக்கு எதிராக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்ற அவர்கள்தான் மருத்துவர் ஐயாவிற்கு துரோகம் செய்தவர்கள். அதைத்தான் அருள் அவர்கள் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பேசியிருக்கிறார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் வக்கீல் பாலுவும் அருள் ரத்தனமும் இவர்கள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்கே அவர்களுடைய முகத்திரை, அவர்களுடைய போலி முகத்திரை கிழிந்து விடும் என்பதற்காகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.